நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. தமிழ்ல தினமும் ஒரு 50 கேள்விகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கான 50 கேள்விகளை பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சேர்த்து எழுதுக ஓடை கூட்டல் ஆட. ஓகேங்களா? சேர்த்து எழுதுனா என்ன வரும்? ஓடை கூட்டல் ஆட, ஓடை ஆட. ஓகேங்களா? இங்க யோ இருக்கு, யோ வரக்கூடாது. ஓகேங்களா? ஓடை கூட்டல் ஆட, ஓடை ஆட. நம்ம சொல்லி பார்த்தாலே ஆன்சரை எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததா சேர்த்து எழுதுக வாசல் கூட்டல் அலங்காரம். என்ன வரும்? வாசல் அலங்காரம். ஓகேங்களா? வாசல் அலங்காரம். திரும்ப அப்படியே எழுதிடக்கூடாது, வாசல் அலங்காரம். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. அடுத்ததா ஈதல் என்பதன் எதிர்ச்சொல். ஓகேங்களா? ஈதல்னா நம்ம ஒருத்தருக்கு ஏதாச்சும் கொடுக்கிறது. ஓகேங்களா? அப்போ ஈதலுக்கு பொருள் கொடுத்தல். ஓகேங்களா? கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல். அப்போ ஈதலுக்கான எதிர்ச்சொல் என்னன்னா ஏற்றல். ஓகேங்களா? ஆன்சர் ஏற்றல். அடுத்ததா எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல். ஓகேங்களா? நீக்குதல் இதோட எதிர்ச்சொல். இது ரொம்ப ஈஸி. நீக்குதல்னா எதிர்ச்சொல் அப்ப என்னவா இருக்கும்? சேர்த்தல். டைரக்டான கொஸ்டின். ஓகேங்களா? எதிர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எப்படி கேட்பாங்கன்னா சொல் பொருள்ல. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு மிசை. ஓகேங்களா? சொல் பொருள்ல மேல்னு கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா மிசை என்பதற்கான எதிர்ச்சொல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே மேல்னு இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏவே மேல்னு இருக்கும். நீங்க கொஸ்டினை முழுமையா படிக்காம மிசைக்கு மேல்னு ஷேட் பண்ணிடுவீங்க. இதுதான் ஆன்சர்னு நினைச்சுக்கோங்க. அப்புறம் கீ ஆன்சர் செக் பண்ணும்போது தான் தெரியும் அவங்க கேட்டது எது சொல்லுன்னு. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை எந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு பார்த்தது ஆன்சர் தெரியுதோ அந்த கொஸ்டினை இன்னொரு டைம் படிச்சுட்டே நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்ததா பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஏதோ ஒரு 4 சொல்கள் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்றத நீங்க ஒரு 2-3 டைம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, வியத்தல். ஓகேங்களா? வாழ்க்கை, ஆளல். ஓகேங்களா? இந்த 3 சொற்களையும் படிக்கும்போது நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். இந்த 3 சொற்களும் என்னன்னு பார்த்தோம்னா தொழிற்பெயரை குறிக்கிறது. ஓகேங்களா? தொழிற்பெயரோட விகுதிகள் தல், அம்மை, கை. ஓகேங்களா? இதெல்லாம் வருங்களா? இதெல்லாம் என்னன்னா தொழிற்பெயருக்குரிய விகுதிகள். அப்போ தல், கை. ஓகேங்களா? ஐ, அல். ஓகேங்களா? ஆளல். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் தொழிற்பெயரை குறிக்கிறது. இந்த பாடியவள் அப்படின்ற ஒரு சொல் மட்டும் பாடுற ஒரு பெண்ணை குறிக்கிறது. ஓகேங்களா? அப்போ பொருந்தாத சொல் எதுன்னு பார்த்தோம்னா இதுதான். ஓகேங்களா? பாடியவள். மற்ற 3 சொற்களும் ஓகேங்களா தொழிற்பெயரை குறிக்கிறது. பாடியவள் என்பது அவ்வாறு குறிக்காமல் பாடிய பெண்ணை குறிக்கிறது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிய. ஓகேங்களா? இது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஒரே ஒரு ஆயுத எழுத்து இருக்கிற சொல்லுதான் இருக்கு. ஸோ இதுதான் பொருந்தாத சொல். ஓகேங்களா? அடுத்ததா திரும்பவும் ஒரு பொருந்தாத சொல்லை கண்டறிக. பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடு. இல்ல, பூவோட 7 நிலைகள் சொல்லிட்டு 6ஆம் வகுப்புல கொடுத்திருப்பாங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வீ, செம்மல்னு 10ஆம் வகுப்புலயும் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அது ரெண்டுத்திலயுமே வராத ஒரு நிலை என்னன்னா கொழுந்து வகை. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, கொழுந்து என்பது பொருந்தாத சொல். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், சந்தி பிழையை சரி பார்த்து எழுதுக. நான் நிறைய முறை சந்தி பிழையில சொல்லியிருக்கேன். மேக்சிமம் ஐ வச்சுதான் கேள்விகள் வரும். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சிற்பக்கலை. ஓகேங்களா? ஐ வருதுங்களா? அப்ப அந்த இடத்துல என்ன ஆகணும்? வல்லினம் மிகணும். பூ வந்திருக்குன்னா அப்ப இங்க இக்கு வரணும். ஓகேங்களா? 2ஆம் வேற்றுமை உருவான ஐ வரும்போதும் 4ஆம் வேற்றுமை உருவான கூ வரும்போதும் அங்க வல்லினம் மிகணும். இது மட்டும் இல்லாம வேற எங்கெங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா இனி, தனி. ஓகேங்களா? இனி, தனி, என, ஆக. ஓகேங்களா? இது 4 ஒரு செட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா அதற்கு, அடுத்ததா இதற்கு. ஓகேங்களா? அடுத்ததா எதற்கு. ஓகேங்களா? அடுத்ததா அந்த, இந்த, அந்த, இந்த, எந்த. ஓகேங்களா? அதற்கு இதற்கு எதற்கு, அதற்கு இதற்கு எதற்கு, அந்த, இந்த, எந்த. ஓகேங்களா? இது ஒரு செட்டு. இனி, தனி, என, ஆக. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா 8, 10. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 8 தொகை 10 பாட்டு, இடையில வள்ளி நம்பிக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் மேக்சிமம் ஓகேங்களா நிறைய முறை கேட்கறது. அடுத்ததா ஆகார ஈறு. ஓகேங்களா? ஆகார ஈறு, ஈகார ஈறு. ஓகேங்களா? அகர ஈறு, இகர ஈறு. ஓகேங்களா? ஆத்தி சொல்லிட்டா. அகர ஈறு, இகர ஈறு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலயும் வல்லினம் மிகணும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு வருவோம். சிற்பக்கலை கூடமாக. ஓகேங்களா? ஆக வந்திருக்குங்களா? அப்ப ஆக பக்கத்திலையும் வல்லினம் மிகணும். கூடமாக இங்க தீ வந்திருக்கு. சோ இங்க இத்து வரணும். அப்போ சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். புரியுதுங்களா? இதெல்லாம் மேண்டட்ரி. ஓகேங்களா? நிறைய இருக்கு. அதுல மேக்சிமம் கேட்கறது இந்த ஐய வச்சும் கூ வச்சும் கேட்பாங்க. அல்லது இப்ப நான் எழுதி இருக்கிறது இதுல இருந்துதான் மேக்சிமம் அந்த வல்லினம் மிகுற எழுத்துக்கள் வரும். ஓகேங்களா? அடுத்ததா மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. தென்னந்தோப்பு. ஓகேங்களா? ஆன்சர் என்னன்னா தே. ஓகேங்களா? தே எரேஸ் ஆயிட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. தென்னந்தோப்பு. ஓகேங்களா? தென்னம் தோட்டம்னு வரக்கூடாது. ஓகேங்களா? மாத்தி போட்டாதீங்க. தென்னை மரம்னாலே தோப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னந்தோப்பு.
ஓகேங்களா. தென்னை வயல் வராது, காடு வராது. உங்களுக்கு கன்ஃபியூஷனே தோப்பா தோட்டமா இருந்தா வரும். தென்னை மரம் தோப்பு தான், தோட்டம் அல்ல. ஓகேங்களா, மரபுப்படி. அடுத்ததா வழுவு தொடர். ஓகேங்களா, வழுவற்ற தொடர் எது? ஓகேங்களா, நேற்று வருவான். நேற்று என்னன்னு வரணும்? நேற்று வந்தான்னு வரணும். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். வழுவற்ற தொடர் எதுனா நேற்று வந்தான். நீங்க பாருங்க, நேற்று வருகிறான்னு இருக்கு, நேற்று வான்னு இருக்கு. ஓகேங்களா, நாளை வான்னு சொல்லலாம். ஓகேங்களா, அல்லது இப்பொழுது வருகிறான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஆனா நேற்று வருகிறான், நேற்று வா, அதெல்லாம் வழுவான சொல். வழுவற்ற சொல் எதுன்னு பார்த்தோம்னா நேற்று வந்தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எக்ஸ்கவேஷன். ஓகேங்களா, எக்ஸ்கவேஷன் என்ன? அகழ்வாய்வு. அகழ்வாய்வு. ஓகேங்களா. 2 எபிகிராபி கல்வெட்டியல், ஹீரோ ஸ்டோன் நடுக்கல், அடுத்ததான் இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. ஈஸியானதுதான். ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கு. 2 3 4 1. அடுத்ததா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. லிட்ரஸி. ஓகேங்களா, லிட்ரஸி அப்படின்னாலே கல்வி அறிவு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் தான். ஓகேங்களா, நேரான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க, தவறான இணை கேட்கல. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் லிட்ரஸி, கல்வி அறிவு. ஓகேங்களா. அடுத்ததெல்லாம் பாருங்க, கைடன்ஸ்னா நீதினு இருக்கு, சைல்ட் லேபர்னா தொழில் வரின்னு இருக்கு, டிசிப்ளின்னா வழிகாட்டின்னு இருக்கு. அப்போ மூன்றுமே தவறு. அப்போ ஆப்ஷன் ஏவே கரெக்ட் தான். அடுத்தது பாருங்க, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள். ஓகேங்களா, இந்த லா வரணும், பெரிய லா போட்டிருக்காங்க. மனம். ஓகேங்களா, அதே மாதிரி மூசுழு நா வரணும். அப்போ ஆப்ஷன் பி பாருங்க, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஓகேங்களா, மலர்கள் மனம் வீசின. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்ததா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. பறவை. பறவை, இந்த பறவைன்னா கடலுங்களா, இந்த பறவைனா பறக்கிற பறவை. அப்போ கடல்னா ஆப்ஷன் இருக்கு. கடல். எஸ், புல். ஓகேங்களா, புல்னாலும் பறவை தான். ஓகேங்களா, புல்னாலும் புல்லினம் சொல்லுவோம். ஓகேங்களா, அப்படின்னாலும் பறவை தான் குறிக்கும். ஸோ ஆன்சர் கடல், புல். அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்ட வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிக. வினையாளனின் பெயர் மேக்சிமம் இருல தான் முடியும். மேக்சிமம். ஓகேங்களா, இரு. கொடு. அப்போ இதுலயே ஆப்ஷன்ல பாருங்க, கொடுத்தோர். ஓகேங்களா, அப்போ இதுதான் வினையாளனின் பெயர். ஓகேங்களா. அடுத்ததா சரியான அகரவரிசையை எழுதுக. சொம்பு, செம்மை, சாட்சி, சரம். ஓகேங்களா, அப்போ சாதான் ஃபர்ஸ்ட் வரணும். இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். ஓகேங்களா, சரம், சாட்சி, செம்மை, சொம்பு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்ததா பாருங்க, குருவி, கோட்டை. அதே மாதிரி அகரவரிசை. குருவி, கோட்டை, காட்சி, கரம். ஓகேங்களா, இதுலயும் கா வரிசை இருக்கு. ஸோ கரம், காட்சி. ஓகேங்களா, ஒரே ஆப்ஷன் தான் கால் இருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டினா பாருங்க, அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ல ஒரு குழப்பம் இருக்கு. ஓகேங்களா, அவங்க கீ ஆன்சர் படி ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. அண்ணன், தம்பி, தாய், சேய். ஓகேங்களா, வீசு தென்றல், செங்காந்தல், கொள்கலீடு. ஓகேங்களா, இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சுவலா ஓகேங்களா அகரவரிசை எப்படி பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் ஆ வரிசை. ஓகேங்களா, உயிர் எழுத்த பார்ப்போம். அதுக்கு அடுத்ததா என்ன பார்ப்போம்? கா வரிசை வரும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததா ஆச்சா. ஓகேங்களா, இப்படிதான் வரும். ஓகேங்களா, செங்காந்தல், தாய், சேய், வீசு தென்றல், இப்படிதான் வரும். ஆனா இவங்க எதனால இப்படி கொடுத்துருக்காங்க? ஓகேங்களா, வேற ஏதாச்சும் இதுக்கு புதுசா ரூல்ஸ் ஏதாச்சும் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகேங்களா, நம்ம நார்மலா அகரவரிசைப்படி சீர் செஞ்சோம்னா இதுக்கு இது ஆன்சரா வராது. ஓகேங்களா, ஆனா அவங்க கீ ஆன்சர்ல இதை கொடுத்துருக்காங்க. வேற ஏதாச்சும் ஓகேங்களா, வேற ஏதாச்சும் ரூல்ஸ் இருந்தா கீழே உங்களுக்கு தெரிந்திருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன்னா அவங்க கீ ஆன்சர் நார்மலா கொடுத்துருக்கிற அகரவரிசைப்படி இது தவறு. ஓகேங்களா, வேற ஏதாச்சும் இருந்தா உங்களுக்கு தெரிந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. ஓகேங்களா, பலமுறை நம்ம இந்த கொஸ்டினை நமக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதே கொஸ்டினை எக்ஸாம்லயே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா, மெயின் எக்ஸாம்ல சொல்றேன், ஏன்னா இது புத்தகத்தில் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. அடுத்ததா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதையும் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயே இந்த கொஸ்டினை பார்த்திருக்கோம். உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும். உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உங்களை படிக்கும் போதே நமக்கு எளிமையா தெரிஞ்சது, இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு விடைகளை பொறுத்துக. ஓகேங்களா, ஒரே ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு பாருங்க, பொறுத்துறா மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் எடுத்துருவாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி படிச்சு புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, விடை வகை. ஓகேங்களா, உற்றது உரைத்தல் விடை. உரைத்தல் விடைனா நமக்கு ஒரு விஷயம் நடந்து ஓகேங்களா அந்த உற்ற விஷயத்த சொல்றதுதான் உற்றது உரைத்தல் விடை. நிறைய முறை நம்ம இந்த கொஸ்டினை பார்த்திருக்கோம் உற்றது உரைத்தல் விடையில. அப்ப கடைக்கு போவாயா அப்படின்னா இதுல எது கரெக்டா இருக்கும் பாருங்க, கால் வலிக்கிறது. ஓகேங்களா, கால் வலிக்கிறது நடந்தத சொல்றதுதான் உற்றது உரைத்தல். அப்ப ஆன்சர்
உற்றது உரைத்தல் விடைக்கு கால் வலிக்கிறது. ஓகேங்களா, மறை விடை அப்படின்னா நான் மறுத்து கூறுறது. ஓகேங்களா, மறை விடை கடைக்கு போவாயானா போக மாட்டேன். அப்போ 3, 4. நேர் விடை, ஓகேங்களா, நேரடியா போவியானா நான் கடைக்கு போவியாப்பானா சரி நான் போறேன் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் போவேன். அப்போ 3, 4, 2, 1. ஓகேங்களா, ஏவல் விடைனா ஏவறது. ஓகேங்களா, நீயே செய், ஓகேங்களா, நீயே செல் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்ன 3, 4, 2, 1. ஓகேங்களா, ஆப்ஷன்ல எஸ், ஆப்ஷன் பி 3, 4, 2, 1. அடுத்த கொஸ்டின், இருவினைகளின் பொருள் வேறுபாடு. இதையும் நம்ம பல முறை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல பார்த்துட்டோம். ஓகேங்களா, மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன பன்மையில வந்துருச்சு. மயில் தோகையை விரித்தது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பல முறை இந்த கொஸ்டினை நம்ம பார்த்திருக்கோம். இங்க பன்மை, ஓகேங்களா, பூவின் இதழ்கள்னு வந்ததால இங்க விரிந்தன, இங்க மயில்னு ஒரே ஒரு உரிமை வந்ததால இங்க விரித்தது. ஓகேங்களா, ஆன்சர் ஆப்ஷன் பி. அத்தி பூத்தார் போல ஊமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். என்னன்னா அரிய நிகழ்வு. எப்பயாச்சும் ஒரு விஷயம் நடந்தா அத்தி பூத்தார் போல இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஆன்சர் என்னப்போ அரிய நிகழ்வு. அடுத்ததா மலரும் மனமும் போல என்னன்னு பார்த்தோம்னா ஒற்றுமை. நட்புன்னு போட்டக்கூடாது. ஓகேங்களா, ஆன்சரை நட்புன்னு போட்டக்கூடாது. சரியான ஆன்சர் என்னன்னா ஒற்றுமை. ஓகேங்களா, இந்த ஊமைக்கான பொருள் என்ன ஒற்றுமை. அடுத்ததா சூப்பர் கம்ப்யூட்டர் என்பதன் கலைச்சொல் யாது. சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி. ஞாபகம் வச்சுக்கோங்க, சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி. ஆன்டி கிளாக் வைஸ், இதுக்கும் ஆன்சர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கிளாக் வைஸ்னா வலஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சுழி. அடுத்த கொஸ்டின், நிறுத்தற்குறி அறிக, இது சரியானது. பாவை அண்ணனை பார்த்து. ஓகேங்களா, இந்த இடத்துலதான் கம்மா வரணும். ஓகேங்களா, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல செய்வாயா அப்படின்ற இடத்துலதான் என்ன வரணும் கொஸ்டின் மார்க் வரணும். அப்போ இங்க இரட்டை மேற்கோள் குறி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்க வரல முடியணும். ஓகேங்களா, அப்படி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஆப்ஷன் சி. ஓகேங்களா, பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா. ஓகேங்களா, இங்க ஒரு கொஸ்டின் மார்க் என்று கேட்டால் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதே நிறுத்தற்குறி அறிக, சரியாக நிறுத்தற்குறியிட்ட தொடரை தேர்ந்தெடு. ஓகேங்களா, உங்கள் தந்தையும் அரசரா. ஓகேங்களா, அரசரா அப்படின்னு கேட்கும் போதே அங்க கொஸ்டின் மார்க் வரணும். ஓகேங்களா, ரெண்டு இடத்துல கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. ஆனா இரட்டை மேற்கோள் குறி, ஓகேங்களா, இங்க ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இங்க ஸ்டார்ட் ஆகி இந்த கொஸ்டின் மார்க்குக்கு அடுத்ததா இரட்டை மேற்கோள் குறி வரணும். கொஸ்டின் மார்க் பக்கத்துல இரட்டை மேற்கோள் குறி வரணும். அப்ப பாருங்க, உங்கள் தந்தையும் அரசரா. ஓகேங்களா, என்றால் கயல். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா, இங்க இரட்டை மேற்கோள் குறி இல்ல. அதே மாதிரி நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க புல் ஸ்டாப் இல்ல. நீங்க ஒரு புல் ஸ்டாப்பை கூட உற்று கவனிக்கணும். நிறுத்தற் குறியீடுல புல் ஸ்டாப் இல்லாம கொடுத்துருக்காங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. வரிசையாக நில், வரிசையாக நில்லு, நின்னுக்கோ, நின்னுட்டியா. ஆன்சர் என்ன வரிசையாக நில். எளிமையான கொஸ்டின். அடுத்ததா பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரினை எழுதுக. காலை உணவு சாப்பிட்டியா. ஓகேங்களா, அப்ப என்ன வரும் காலை உணவை சாப்பிட்டாயா. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. திருக்குறளில் உள்ள குரட்பாக்கள் எத்தனை. எவ்வளவுன்னு போட்டுக்கூடாது. ஓகேங்களா, எத்தனை குரட்பாக்கள் நம்ம சொல்லும் போதே அப்படிதான் எழுதுவோம். ஓகேங்களா, எழுதும் போதே திருக்குறளில் எத்தனை கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண சொன்னா திருக்குறளில் 1330 குரட்பாக்கள் உள்ளது. ஓகேங்களா, அதுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண சொன்னா எத்தனை குரட்பாக்கள் உள்ளதுன்னு தான் எழுதுவோமே தவிர எவ்வளவு குரட்பாக்கள் உள்ளதுன்னு எழுத மாட்டோம். ஓகேங்களா, அப்ப ஆன்சர் எத்தனை தான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததான் சரியான இணைப்பு சொல் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. நேற்று கனமழை பொழிந்தது, ஏனெனில் ஏரி குளங்கள் நிரம்பின. ஏனெனில் என்பது போட்டா சரி வருங்களா. நேற்று மழை வந்துச்சுப்பா, அதனால ஏரி குளம் எல்லாம் நிரம்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்ப எங்க என்ன வரணும், நீங்க இணைப்பு சொல்ல பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பேச்சு வழக்குல நீங்க சொல்லி பார்த்து ஆன்சர் போட்டாலே ஆன்சர் கரெக்டா வந்துடும் மேக்சிமம். ஓகேங்களா, நேற்று கனமழை பொழிந்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. ஓகேங்களா, ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்ததா சரியான மரபு தொடரை கண்டறிக. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குருளைன்னு இருக்கு. பூனை என்ன வரணும், ஆக்சுவலா குட்டிகள்னு வரணும். அப்போ ஆப்ஷன் பி ஏ கரெக்ட். ஓகேங்களா, கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. எவ்வகை தொடர். ஓகேங்களா, படிக்கும் போதே நமக்கு ஏதோ ஒரு செய்தி, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்ற மாதிரி இருக்கு. சோ இது என்ன தொடர், செய்தி தொடர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா, கூற்று சரியா தவறா. தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். கரெக்ட். 1952 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார்.
இதுவும் கரெக்ட். சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தார், மேயராக இல்லை. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 1 2 சரி, 3 மட்டும் தவறு. அடுத்த கொஸ்டின், சரியான கலைச்சொல்லை தேர்வு செய்க. ஓகேங்களா, நானோ டெக்னாலஜி என்ன வரும்? மீ நுண் தொழில்நுட்பம். ஓகேங்களா, மீ நுண் தொழில்நுட்பம். ஓகேங்களா, அடுத்ததா கலைச்சொல் அதே மாதிரி இன்டலெக்சுவல்னா என்ன? அறிவாளர். அப்ப ஆன்சர் அறிவாளர். அடுத்த கொஸ்டின், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சிறுபஞ்ச மூலம் என்பது அற இலக்கியம். குடும்ப விளக்கு என்பது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி என்பது காப்பிய இலக்கியம். குறுந்தொகை என்பது சங்க இலக்கியம். 3 4 1 2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. 3 4 1 2. அடுத்ததா பாருங்க, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சொல் பொருள். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி. புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே கொடுத்துருக்காங்க. மேதி என்னன்னா எருமை. தரளம் முத்து. பகடு எருமைக்கடா. கோடு குளக்கரை. 3 4 2 1 ஆப்ஷன்ல இருக்கா? எஸ், ஆப்ஷன் பி 3 4 2 1. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் உலகம். ஓகேங்களா, இத நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஒரு டிஃபரன்ஸ் வச்சுதான். ஓகேங்களா, இங்க ஓர் உலகம் வருமா ஒரு உலகம் வருமான்றத முடிவு பண்ணும். ஒரு எங்க வரணும்? உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். ஓகேங்களா, அதுவே ஓர் என்பது உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும். ஊ என்பது உயிர் எழுத்துங்களா, உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன சொல்லு வரணும்? ஓர் வரணும். ஆன்சர் ஓர் உலகம். புரியுதுங்களா? ஒரு உலகம்னு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா, இங்கேயே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஓர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்ததான் பிழைக்கிறதுக்கு அதே கொஸ்டின், 1 கூட்டல் மரம். இங்க பாருங்க மா இருக்கு. மா என்பது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு வரணும். அப்போ ஒரு மரம். அங்க போய் ஓர் மரம்னு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா, இங்க வந்து ஓர் மரம்னு போட்டுறக்கூடாது. ஒரு மரம் என்பதே சரி. அடுத்ததா பாருங்க, சொல் பொருள் பொறுத்துக. இதுவும் புத்தகத்துல இருக்கிறது டைரக்டா இருக்கு. கொண்டல் அப்படின்னா கிழக்கு. ஓகேங்களா, கோடை அப்படின்னா என்னன்னா மேற்கு. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோ மே. ஓகேங்களா, ரெண்டுமே அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் மறக்காது. அடுத்ததான் வடக்குல இருந்து வீசினா வாடை, தெற்குல இருந்து வீசினா தென்றல். ஓகேங்களா, அப்போ 3 1 4 2. ஓகேங்களா, ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி. ஓகேங்களா, 3 1 4 2. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஓகேங்களா, தமிழர் வளர்த்த நுண்கலைகளுள் ஓவியக்கலை முன்னிலையில் நிற்கிறது. தமிழ்நாட்டில் சங்க காலத்திற்கு முன்னரே வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து என்று வழங்கியுள்ளனர். தமிழ் இலக்கியங்களில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள். இதனை பரிபாடல், குறுந்தொகை அடிகள் தெளிவுபடுத்துகின்றன. பழங்கால மக்கள் சித்திர எழுத்துக்களால் கருத்துக்களை புலப்படுத்தினர். அவை மொழி குறியீடுகளாக வளர்ந்துள்ளன. நேர்கோடு, கோணக்கோடு, வளைக்கோடு முதலியவற்றை கொண்டு வரையப்பட்டவை கோட்டோவியங்கள் எனப்படும். எழுத்து என்பதன் பொருள் யாது? எழுத்து என்பதற்கு என்ன பொருள்னா ஓவியம் என்பது பொருள். கீழ்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது எது? ஈஸியா நம்ம பார்க்கும் போதே தெரியுது. ஓவியம், இசை, சிற்பக்கலை இதெல்லாம் நுண்கலைகள். அறிவியல் என்பது கலைகள்ல வராது. நுண்கலையில வராது. அப்ப ஆன்சர் அல்லாததுதான் கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் சி. மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின? ஓகேங்களா, இது ஓவியம் சார்ந்த ஒரு பத்திங்களா, ஒரு பேராகிராஃப். ஸோ ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? ஓவியமா தான் இருக்கும். ஓகேங்களா, பாருங்க, மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின. நமக்கு டைரக்டா நதைத்துக்கு இருந்து இந்த பத்தியிலிருந்து கேள்வி கேட்கல. இதுல இருந்து நம்ம பொருள் புரிஞ்சு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஓவியம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், கோட்டோவியங்கள் இவற்றை எதை கொண்டு வரையப்பட்டன? லாஸ்ட்ல இருந்துச்சு. நேர்கோடு, கோணக்கோடு, வளைக்கோடு. நேர்கோடு, கோணக்கோடு, வளைக்கோடு. ஆப்ஷன் டி இவை அனைத்தும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர்? கண்ணெழுத்து. என்னன்னு அழைத்தாங்க? கண்ணெழுத்து. அடுத்த கொஸ்டின், இன்மொழி பிரித்து எதுனா என்ன வரும்? இனிமை கூட்டல் மொழி. ஓகேங்களா, அடுத்ததா அன்மொழி தொகை. ஓகேங்களா, அன்மொழி தொகை இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் 3 3 வருதோ இந்த மாதிரி 3 சீரா பிரிக்கிறோமோ இது எல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, பழைய புத்தகத்துல நீங்க மேக்சிமம் எடுத்தனா நிறைய கொஸ்டின் நிறைய பிரித்ததுக்கு வந்து 3 சீரா பிரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கணும். எக்ஸாம்ல மேக்சிமம் ஓகேங்களா இந்த 3 சீரா பிரிக்கிறது தான் கேட்பாங்க. ஓகேங்களா, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுனாலே 2 3. ஓகேங்களா, 2 விட 3க்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. கொஞ்சம் கடினமா கேட்கணும்னு நினைச்சா அப்படிதான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஆன்சர் அன்மொழி தொகையை பிரிச்சா என்ன வரும்? அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. ஓகேங்களா, அடுத்ததான் நன்செய் நன்மை கூட்டல் செய். ஓகேங்களா, அடுத்ததான் அருந்துணை. இதெல்லாம் ஈஸியா போட்டுருவீங்க. அருமை கூட்டல் துணை. அடுத்ததான் பிரித்து எழுதுக. தேர்ந்தெடுத்து. தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
50 கேள்விகளை முடிச்சிட்டோம். ஓகேங்களா, அந்த ஒரு அகரவரிசைப்படி. ஓகேங்களா, இது மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.